வணக்கம். என் பேர் வடிவேல். தருமபுரியில் வந்து ஹவுஸ் சர்ஜன் இப்போ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் இங்கே என்ன ரீசனுக்காக வந்திருக்கேன்னா, என்னோடய லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நான் வந்து வைக்கிங்கில் ஒரு டெய்லராக இருந்து எப்படி நான் வந்து இப்போது ஒரு டியூட்டி டாக்டராக ஜாயின் பண்ணேன்னு ஒரு ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன். ஸோ நான் வந்து 2015 பாஸ்ட் அவுட் நான் ஆக்சுவலாக. ஸோ அதை முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து ஒர்க் போனேன் நான். நீங்கள் எல்லாருமே வந்து வைக்கிங் பனியன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பனியன் ஜாயிண்ட் வரும் ஆக்சுவலாக. அந்த ஜாயிண்ட் ஓவர்லாக்னு சொல்லுவாங்க. அந்த ஓவர்லாக் டெய்லர் நான் ஒரு நாளைக்கு ஒரு 3500 to 4000 பீஸ் தைப்பேன். ஸோ தட் ஒரு 4000 to 8000 ஜாயிண்ட் கிட்ட கணக்கு வரும். ஸோ அதை வந்து தைச்சி முடிச்சுட்டு 9 to 6 வந்து ஒர்க் டைம், மறுக்கா முடிச்சுட்டு 6 to 7 வந்து ட்ராவலிங் டைம், தென் 7 to 8:30 கிளாஸ் இருக்கும், மறுக்கா வீட்டுக்கு வரக்கு 10 ஆயிரும். தென் அப்போ வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்ததுனால எனக்கு மணி மட்டும்தான் அல்டிமேட் நீடாக இருந்துச்சு. ஸோ தட் நான் முடிச்சுட்டு 4 o'clock காலையில் எழுந்திரிச்சு 7 o'clock வரைக்கும் படிப்பேன். 7 to 7 மறுக்கா வேலைக்கு போவேன். அட் லாஸ்ட் வந்து 1 monthல் வந்து வேலையை விட்டு தென் வந்து ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து மெரிட்டில் கிராக் பண்ணி வந்தேன். ஸோ நான் வந்து இப்போது என்ன ரீசன்னா வந்துட்டு பெரியசாமி சார் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும். அவர் படித்த குவாலிஃபிகேஷன், அவர் எடுத்த இதுக்கு அவரை மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் ஹேண்ட்லிங் ஸ்டாஃபை வந்து நான் இது வரைக்கும் என்னோடய லைஃப் டைமில் பார்த்ததில்ல. ஸோ தட் என்ன பெனிஃபிட் ஓவர் இங்கே வந்தால் என்ன பெனிஃபிட் ஆக்சுவலாக என்னென்னா, ஃபிசிக்ஸ் வந்து மற்ற இதில் வந்து நம்ம கேட்க முடியாது. டவுட்ஸ் இப்போ ஆகட்டும், நம்ம வந்து எதுவுமே வந்து ரிப்பீட்டடாக யூ கான்ட் ஆஸ்க் எனி டவுட்ஸ் ஓவர். பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரிய வரைக்கும், ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் 10 பேருக்கு சொல்லித்தர அளவு கிளியர் ஆகிற வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் அதை விட்டு போக மாட்டீங்க. ஸோ இது ஒன்று. நான் வந்து அதுதான் இந்த டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து டியூட்டி டாக்டராக ஜாயின் பண்ண போகிறேன். தென் சார் வந்து எனக்கு சொன்ன அட்வைஸ் வந்து ஆக்சுவலாக மொத்தம் 3 தான். நான் அதை வந்து இன்னமும் நான் அதை வந்து லைஃப் அட்வைஸாக தான் எடுத்துகிட்ருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 திங்கை நம்புங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து உங்களை நம்புங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களால் முடியுங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் முதல்ல வைங்க. செகண்ட் வந்து உங்கள் சரௌண்டிங் நம்புங்க. சரௌண்டிங் இன் த சென்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ், யுவர் பிலீவர்ஸ், அவங்கள நம்புங்க. தேர்டு வந்து நம்ம இன்ஸ்டியூட். ஆக்சுவலி நான் வந்து எங்கே போனாலும் கர்வமாக பெருமையாக நான் என்ன சொல்லிப்பேன்னா, நான் வந்து ஒரு கிளாசிக் நீட் அகாடமி ஸ்டூடெண்ட் நான் சொல்லிப்பேன். அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து யூ கேன் திங்க் மீ வாட் எவர் ஐ கேன். பட் ஆனால் நான் வந்து கர்வமாக என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த மெட்டீரியல் ஸ்டாண்டர்டை வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் கிடைக்கல. விச் மீன்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்குது. அதே ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் யாராக இருந்தாலும் ஒரு எவ்வளோ பெரிய ரொம்ப ஒரு டவுன் ட்ரோடன் பர்சன் இல்லை ரொம்ப ஃபினான்ஷியலி வீக் பர்சனும் வந்து படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டாக அது இருக்குது. அதை நான் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். ஐ கேன் ப்ரூவ் இட் எனிவேர். ஸோ தட் அந்த லைஃப் லெசனை நான் இன்னும் இவர்கிட்ட கற்றுட்ருக்கேன். அந்த சிம்பிளிசிட்டின்னு நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். தென் நீங்கள் நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்னோட அட்வைஸ் என்னென்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி இஸ் அ மெயின் கீ. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆயிடுவீங்க. ஐ பெட் யூ வில் பிகம் அ டாக்டர்ஸ். கவர்மெண்ட் காலேஜில் மெரிட் சீட் எடுக்கணுங்கிற மோட்டோவோடு இருங்க. உங்கள் சைக்காலஜிக்கலி உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 45 நிமிஷம் தான் இருக்கும். இரஸ்பெக்ட் ஆஃப் ஹவு பொட்டன்ஷியல் ஆர் ஹவு ஸ்டஃப்லி யூ ஆர். 45 நிமிஷம் படிங்க, எந்த டாப்பிக்காக இருக்கட்டும். 45 நிமிஷம் படிச்சுட்டு ஒரு 15 minutes ரெஸ்ட் எடுங்க. அது படித்து முடிச்சுட்டு, இல்லை நான் அதை வந்து ஒரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் பிரேக்குன்னா, யூ வில் லூஸ் ஓவர் யுவர் பாத். 45 நிமிஷம் படிங்க, காமனாக ரெஸ்ட் எடுங்க. தென் எகைன் யூ ஷுட் பேக் ஆன் த ட்ராக். மறுக்கா நீங்கள் அதே ட்ராக்கில் வரணும், மறுக்கா அதே ஸ்பீடில் படிக்க ஆரம்பிக்கணும். யூஆர் நாட் ஹேவிங் யூஆர் நாட் ஹேவிங் எனி டைம் லேக் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு இன்னும் ப்ராபப்ளி ஒரு 1 month தான் லிட்டலாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யுவர் ரன்னிங் யுவர் லாஸ்ட் லேப் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ உங்களால் எவ்வளோ முடியும்? 24 hours இருக்குது. இது வந்து நான் என்னுடைய ஃபைனல் இல்லை, 4 வருஷமும் பிளான் இது தான். 24 hours தூக்கத்துக்கு 7 மணி நேரம் வச்சுக்கோங்க. 7 மணி நேரத்துக்கு கீழே தூங்குற ஒவ்வொரு இதுவும் வந்து உங்களுக்கு ஆபத்து. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெடிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எல்லாமே. ஸோ 7 மணி நேரத்துக்கு குறையாமல் தூங்குங்க. 3 மணி நேரம் குளிக்கிறது, மற்ற திங்ஸ்க்கெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணிங்கன்னா 10 hours இருக்கும். 14 hours இருக்கும் பேலன்ஸ். 4 மணி நேரம் படிச்சிங்கன்னா 1 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. அதாவது பிரித்து சொல்கிறேன். அப்போ 8 hours படிச்சிங்கன்னா 2 hours பிரேக்கு. 10 hours படிச்சிங்கன்னா மறுக்கா வந்து டோட்டலாக ஒரு 2.5 hours பிரேக். அந்த 1.5 மணி நேரத்தை டீலில் விட்டுருங்க. ஒரு நாளைக்கு கன்சிஸ்டண்ட்டாக into 7 into 365 ப்ராபப்ளி உங்களுக்கு இன்னும் 1 month இருக்கனால into 7 into 30 படிங்க. யூ வில் டெஃபினெட்லி into a government merit seat so that you will always shine. Consistency is the main key for success. என்னோட நான் யோசிச்சு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையில் ஒரு டைலாக் என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா வந்து உலகமே எதிர்த்தாலும் சரிங்க. உலகம் மீன் ஐ எம் சேயிங் அபவுட் ஆல் த பீப்புள் ஓவர் யூ.
உங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாராக இருக்கட்டுமே அவங்க என்ன எதிர்த்தாலும் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, உலகமே சொன்னாலும் செய்யாதீங்க. கங்க்ராட்ஸ், யூ வில் ஆல்வேஸ். உங்களை நான் வந்து என்னோட ஜூனியர்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. Part 1 First Floor, PS Square, SKS Hospital Road, opposite to Ponnasamy Gounder Kalyana Mandapam, Salem. Contact 78670 14165.